மச்சான், போனவங்க அண்ணன் வருவானா இல்ல நிம்மி கூடவே செட்டில் ஆயிடுவானா தெரியலையே மச்சான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா அது சரிடா. போற போக்க பார்த்தா அது நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு போல இருக்கே. வர சொல்றாடே உங்க அண்ணனை. என்ன பத்தி தான் போயிட்டு இருக்கு போல இருக்கே. ம் இருக்காதா மாப்பிள்ள சார்? என்னென்னமோ நடக்குது, அதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அருண் ப்ரோ. டேய் கார்த்திக், நோட் பண்ணியாடா? உள்ள போகும்போது வேற ட்ரெஸ்ல இருந்தான், வெளியில வரும்போது வேற ட்ரெஸ்னா அப்போ ஐயோ என்ன அருண் அப்படியா? டேய் வேணாண்டா, ரொம்ப ஓவரா போறீங்க. உங்களை வாங்கடா முதல்ல வெளியில போலாம். டேய் அண்ணா விஷயத்த சொல்லுடா, இப்ப எதுக்குடா வெளியில போகணும்? அடே வாங்கடா வெளியில போவோம், இங்க வச்சு எப்படா சொல்ல முடியும்? வாங்கடா கார்த்திக், வா போலாம். அரவிந்த் வா வெளியில போலாம். ஓ போலாமே. நீங்க அடங்க மாட்டீங்கடா. வெளியில வந்தீங்கன்னா விஷயம் என்னன்னு சொல்லுவேன், இல்லன்னா இல்ல. எப்படி வசதி? ஐயோ நாங்க வரோம். அப்புறம் என்ன அருண், என்ன ஏதோ நடக்குது, எங்க கிட்ட சொல்லவே மாட்டீங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து கார்த்திக் என்னன்னா, அது என்னடாண்ணா நான் இருக்கிறேனே கொஞ்சம் தயக்கமா இருக்கா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுடா. நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுவும் நிம்மியவே நீ கரெக்ட் பண்ணியிருக்கிறேன்னா பெரிய விஷயம் தான்டா. இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது? கரெக்டா சொன்ன மச்சான். நிம்மிலாம் டெரர் பீஸ் ஆச்சே. நிம்மியையே கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அருண் ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ. எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்தது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. அது ஏண்டா நீங்களுமா? அது ஒரு விஷயம். இந்த இன்சிடென்ட் நடக்க காரணம் ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் மூலியமா இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை நான் சொல்லுவேன், ஆனா நீங்க ரொம்ப ஓட்டக்கூடாது பாத்துக்கோங்க சரியா? ஆக்சிடென்டா? பாத்தீங்களா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கடா. டே நான் சொல்லல. சரி அருண், அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்கன்னு பாருங்க, 2 ஜீவன் எவ்வளவு நேரம் காத்து கிடக்கும்ட்டு. ப்ளீஸ் சொல்லுங்க அருண். டே அண்ணா, இப்ப நீ சொல்லலாம்னு வச்சுக்கேன், நாங்க ஸ்ட்ரைட்டா போய் நிம்மிக்கிட்டே கேட்டுவோம். எப்படி வசதி? டேய் அப்படி எதுவும் பண்ணி வைக்காதீங்கடா. ஏற்கனவே அவ நான் பண்ண சேட்டையிலே கொஞ்சம் பயந்து போயிருக்கா. அந்த பயத்துல வந்த ஜுரம் தாண்டா இது. ஓ அப்படி போடுங்க அருண். என்ன எங்க நிம்மியே பயம்புறுத்தி வச்சிருக்கீங்க? அப்படி என்ன ஆக்சிடென்ட் நடந்தது ப்ரோ? கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தம்பிங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆர்வமா இருக்கிறோம் ப்ரோ. எங்க சொல்லுங்க. தெரியுது நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ரொம்ப ஆர்வம்டா, அது நல்லாவே தெரியுது. பின்ன தெரிஞ்சுக்க வேணாவா? சொல்லுங்க. டேய் அண்ணா சொல்லுடா, எவ்வளோ நேரம்டா? அடே இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லை. என்னன்னா, நான் ஊர்ல இருந்து வந்து முதல் நாள் நைட்டு நிம்மி எனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்தா. அன்னைக்கு அவ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாளா. அவளை பிடிக்க போனேன்னா, அப்ப பிடிக்க போகும்போது என் கை தெரியாம அவ இடுப்புல பட்டுருச்சு. ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன, அது ஒரு ஆக்சிடென்ட். சரி அது ஆக்சிடென்ட் தானேன்னு சொல்லி விட்டுட்டோம். நெக்ஸ்ட் டே அவ கிச்சன்ல இருக்கிறது தெரியாம நான் கிச்சனுக்கு போனேன். காஃபி கேட்டேன். காஃபி தரேன் மாமான்னு அவ சொன்னா. நான் காஃபில இது போடணும் இது போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அவ எதுன்னு அவ கேட்க திரும்ப, நான் இதுன்னு நான் சொல்ல திரும்ப, 2 பேரும் மறுபடியும் ஸ்லிப் ஆயிட்டோம். ஸ்லிப் ஆன உடனே இந்த டைமு சொல்லுங்க ப்ரோ. அந்த டைம் சொல்லுடா அண்ணா, அந்த டைம் என்னாச்சு? என்ன ஆர்வம் இவனுங்களுக்கு. டேய் எப்பா, எல்லாம் இப்படிதான் கிறுக்கு பிடிச்சி அலைகிறானுங்களோ. அட சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் அந்த டைம் என்ன ஆச்சு? சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா, 2 பேரும் மறுபடியும் ஸ்லிப் ஆயிட்டோம். ஸ்லிப் ஆனதுல நான் தெரியாம அவளுக்கு லிப் லாக் பண்ணிட்டேன். ஐயோ அருணே, நீ வேற மாதிரியா? உன்ன மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு புலி மாதிரியான வேலை பார்த்துருக்கல நீனு. ரைட்டு விடு, அடுத்ததை சொல்லு. அடுத்து எங்க அத்தை எனக்கு காஃபி கொடுக்க சொல்லி நிம்மி கிட்ட சொன்னாங்களா. அப்ப நிம்மி காஃபி எடுத்துட்டு வந்தாளா. நிம்மி காஃபி கொடுக்குற டைம்ல அத்தைக்கு ஃபோன் வந்துருச்சு. அத்தை வெளியில போயிட்டாங்க. அவ என்கிட்ட காஃபி கொடுத்தா, நான் இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, 2 பேரும் ஸ்லிப் ஆகிக்கிறோமேன்ட்டு நான் எந்திரிக்க
அவளுக்கு பாவாடை தடுக்க அவ என் மேல விழ மறுபடியும் ஸ்லிப் ஆகி டேய் அண்ணா எங்க இதயம் தாங்காதுடா, தயவு செஞ்சு சொல்லிடுடா. அந்த ஸ்லிப்பான டைம் என் மேல தப்பு இல்ல. அந்த டைம் அவ வந்து எனக்கு லிப் லாக் பண்ணிட்டா. என்னது நீயா? ஆஹா ப்ரோ, எங்க பாவெல்லாம் உங்களை சும்மாவே விடாது பாத்துக்கோங்க ப்ரோ. அரவிந்த் கொஞ்சம் இப்படி பாரு. என்னடா மச்சான்? இல்ல எவனோ ஒருத்தன் சொன்னான் எங்க அண்ணன் அப்படிலாம் இல்ல, சீ 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 அந்த விஷயத்துக்கு அவன் சரிப்பட்டே வரமாட்டான்னு. நான் சொல்லல அன்னைக்கே, அவன் தாண்டா பெரிய சம்பவமே பண்ண போறான்னு. இந்தா பண்ணிட்டார்ல. டேய் டேய் விடுங்கடா, இதெல்லாம் தெரிஞ்சு நடக்கல, தெரியாம நடந்தது தானே. இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே தெரியாம நடந்தது ப்ரோ. ஆனா நேத்துல இருந்து நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சு நடந்தது தானே. ஐயோ என்ன இவன் கரெக்டா சொல்றான். என்னவா இருக்கும்? கேமரா வச்சு பாத்துட்டானுங்களா? கவலைப்படாத அருண், அதெல்லாம் நாங்க கேமராலாம் வச்சு பார்க்கல, எல்லாம் தெரியும். ஒரு குத்து மதிப்பா தெரிஞ்சதுதான். நேத்து நீங்க ரொம்ப நேரம் ஆச்சு நிம்மிய கூட்டிட்டு வர்றதுக்கு. அந்த நேரத்துல என்ன பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்படியே நாங்களா கெஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. அது மட்டும் இல்ல, நிம்மியும் பேய் அரைஞ்ச மாதிரி தானே வந்தவ பயந்து போய் எங்க 2 பேருக்கு நடுவுல நின்னாலே தவிர அருண் பக்கம் வந்து நிக்கலையே. அப்ப அவ பயந்ததே அருணை பார்த்து தானே. அருண் என்னமோ சிலுமிஷா பண்ணிருக்கிறாருன்னு நாங்க நேத்து கெஸ் பண்ணோம், இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேய் இவ்வளோ வாட்ச் பண்ணிருக்கீங்களாடா? அப்ப என்னையும் அவளையும் தான் நோட் பண்ணிருக்கீங்க 2 பேரும். எங்களுக்கு வேற வேலை அதான வேலையே. டேய் அண்ணா நீ தானாடா? எனக்கு இப்ப வரைக்குமே என்ன நம்ப முடியலடா. எங்க அண்ணா அருணாடா இது? நீ மட்டும் இல்லடா, எனக்கே இந்த டவுட் இருந்துச்சு, நான் தானான்னு. அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஆமா நமக்கும் எல்லாமே வரும்ல, அதுதான் வந்திருக்கு போல இருக்கு. சரி சரி ப்ரோ, அதெல்லாம் விடுங்க. அப்புறம் நிம்மிக்கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? சொல்ல வேண்டியதும் சொல்லியாச்சு, கொடுக்க வேண்டியதும் கொடுத்தாச்சு. இனி அவ கையில தான் இருக்கு. ஆனா அவளுக்கும் என் மேல இருக்குதுதான். ஆனா எதனால சொல்லிக்க மாட்டான்னு தெரியல. அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறா. பார்ப்போம், அக்செப்ட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நான் நேற்று கொஞ்சம் சேட்டை அதிகமாக பண்ணிட்டேன். அதில் வந்து ஃபீவர் தான் இது. அந்த ஃபீவரை நான் தானே சரி பண்ணணும். அதனால தான் இன்னைக்கு நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வர வழியில் என் ப்ரொபோசலையும் சொல்லிட்டேன். அக்செப்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போமே. முதல்ல அவளுக்கு ஃபீவர் சரியாகணும். ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அது சரி அருண், ஆல் த பெஸ்ட். நீங்க கலக்குங்க. இப்ப நீங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கலக்குங்க. ஐயோ கார்த்திக், உங்களுக்குலாம் முன்னாடி நான்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனா நான் என்னோட விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் ஏதோ இருக்கு போல இருக்கு, ஆனா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தான் எனக்கு தெரியல. சொல்லுவீங்களா இல்ல மாட்டீங்களா? சே அருண், கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாமலா? கூடிய சீக்கிரம் சொல்லிடுவோம். இருங்க, அரவிந்த் ஊருக்கு கிளம்புறான் இன்னைக்கு. போயிட்டு வரட்டும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க தான் கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பும் பண்ண வேண்டியது இருக்கு. பார்க்கலாம், இவன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டுமே. என்ன அரவிந்த், ஊருக்கு கிளம்புறியோ? ஆமாண்ணா, இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன். 3 டேஸ் கழிச்சு தான் வருவேண்ணா. வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். நீ தான் எனக்காக அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஓகே புரிஞ்சிருச்சு. சரி நீ ஊருக்கு போயிட்டு வந்து டீட்டெயில்ஸை சொல்லு. அப்புறம் அம்மா அப்பா கிட்ட பேசிடுவோம். ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இனிமேலாவது கொஞ்சம் நிம்மியை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. பாவம் குழந்தை பிள்ளை ரொம்ப பயந்து போயிருக்கு. பயத்துல ஜுரமே வந்திருக்குன்னா உங்க சேட்டை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் சேட்டையே குறைங்களேன். குறைச்சிங்கன்னா எங்க குழந்தை நிம்மியும் கொஞ்சம் எப்படி இருப்பா பார்த்துக்கோங்க. அப்படிலாம் இல்லை கார்த்திக், அவளை பார்த்தாலே எதனா சேட்டை பண்ணணும்னு தானே தோணுது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை இனிமேலாம் பயப்பட மாட்டா. அப்படியே பயப்பட மாட்டா. முதல்ல பயந்தாலும் ஜுரம்லாம் வராது. அப்படியே வந்தாலும் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துப்பேன். ரைட். நீங்க இருக்கும்போது இனிமே எங்களுக்கு நிம்மி பத்தின கவலை எதுக்கு? அருண் இருக்க பயமே. நீ அடிச்சு தாக்கு மாப்ள. கிளம்பு. டே அண்ணா, அண்ணிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கடா. கவலைப்படாத, உங்க அண்ணிய நான் பத்திரமா பாத்துப்பேன். கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். ஆமாம் ப்ரோ, அது என்னமோ உண்மைதான்.
ம் கரெக்டு தான். ம் சரி நீங்க நடத்துங்க. என்ன இன்னும் நம்ம பொண்டாட்டி ஆளையே காணோம். பொண்டாட்டி வாடி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஓ மேடம் வந்துட்டாங்களாமா, சிக்னல் கொடுக்குறாங்க. அடி வாடி. ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? நான் என்னடி பண்ணேன், சும்மா பிடிச்சி இழுத்தேன், அவ்வளோதானடி. ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான். கையெடுங்க மாமா, கையெல்லாம் வைக்காதீங்க, எடுங்க. அட என்னடி, அங்க உங்க அக்காவும் மாமாவும் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தா எப்படி சொல்லு? என்ன மாமா சொல்றீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. அக்காவும் மாமாவுன்னு நிம்மி சொல்றீங்களா? நிம்மி ஓகே, மாமா நீ என் பொண்டாட்டி, அங்க உங்க அக்கா நிம்மியும் என் சகல அருணும் அடிக்கிற லூட்டிய பார்க்கணுமே. ஐயோயோயோயோ, நான் பார்க்கலடி. ஆனா அவன் சொல்லும்போது எப்பா பொண்டாட்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி நானு. சீச்சி, நீங்க போய் சொல்றீங்க மாமா. எங்க அருண் மாமாவும் அப்படி கிடையாது, நிம்மியும் அப்படி கிடையாது. நீங்க சும்மானா ஏதோ அடிச்சு விடுறீங்க, போங்க. நான் அடிச்சு விடுறேன், அப்படியே போட்டேன்னு வச்சுக்கேன். உனக்கு டவுட்டுனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுடி, அவங்க பண்ற லூட்டி எப்படின்னு. என்ன மாமா சொல்றீங்க? உங்களை விடவா அருண் மாமா? ஆமாண்டி பொண்டாட்டி, அருண் தான் இப்ப பெரிய சேட்டைக்காரன் ஆயிட்டான் பாத்துக்க. ஆனா நான் என் பொண்டாட்டிக்கு எப்பவுமே சொல்ல சேட்டைக்காரன் தாண்டி. சி போங்க மாமா, உங்களுக்கு ரொம்ப தான். சரி சரி, அதெல்லாம் போகட்டும், விடுங்க. நீங்கள் ஏன் காலேஜ்க்கு ஈவினிங் வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. நானே காலேஜ் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ எதுக்கு பார்க்கணுன்னு மட்டும் கூப்பிட்டீங்க? சாரிடி பொண்டாட்டி, அப்பதான் அருண் அவன் விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தானா, அந்த டைம்ல என்னால் உன்னை வந்து பார்க்க முடியலடி. அதனால தான் இப்போ வந்து பார்க்கலாமேன்ட்டு உன்னை கூப்பிட்டு விட்டேன். ஏண்டி மாமா மேலே கோவமா என்ன? சாரிடி. பின்ன கோவம் இருக்காதா? ஈவினிங் மாமா வருவேண்டி, மாமா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டின்னு சொன்னீங்க, வரவே இல்லை. என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, அப்போ கோவம் இருக்காதா என்ன? பொண்டாட்டி, அதான் மாமா உன்னை ஏமாத்திட்டான்ல, அதுக்கு பதிலா எதையாவது கொடுத்து அந்த சரி கட்டிடவா? மாமா, எனக்கு உங்கள் மேலே கோவமே இல்லை, நான் கோச்சிக்கவே இல்லை பார்த்துக்கோங்க. அதனால நீங்கள் எனக்கு எதுவுமே தர வேணாம். சே மாமா ஃபிக்ஸ் ஆயிட்டேன்டி. அதனால எதனா கொடுத்தே ஆகணும். ஒன்று கொடுக்கணும், இல்லைன்னா வாங்கணும். எப்படி? நான் நினச்சேன் என்ன நீங்கள் வர சொன்னதே இப்படி எதனா அதுக்காக தான் இருக்கும்னு. ஆனாலும் வந்திருக்கேன் பாருங்க. அப்பனா பொண்டாட்டி எல்லாத்துக்கும் ஓகே தான் இல்லையாடி? வேற என்ன பண்ண? இல்லைனா மட்டும் என்ன விட்டுடவா போறீங்க? இல்லைல்ல பொண்டாட்டி, லவ்யூடி. லவ்யூடா புருஷா. இந்த அவசரம் எதையுமே இப்ப அடக்கணும். சேவல் கூவும் நேரம். என்ன விடிஞ்சி இவ்வளோ நேரம் ஆச்சு? இந்நேரம் அந்த நம்மளை தேடிக்கிட்டு ரூமுக்கு வந்திருப்பாரு, ஏன் இன்னும் வரல? என்னடி நிம்மி, நீ எதுக்கு இப்போ அந்த ஆளை தேடுற? நீ தான் அந்த ஆளை லவ் பண்ணல, அப்புறம் எதுக்கு அந்த ஆள் வரணும்னு எதிர்பார்க்குற? பார்க்கக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். இவகிட்ட எதனா கேட்கலாமா? இல்லை இவ எதனா நினைப்பாளா? இவ ஒருத்தி தான் நம்மளை ஓட்டாமல் இருக்கா. இவகிட்டையும் கேட்டால் அவளும் நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிருவாளே. இல்லை இல்லை, இவகிட்ட கேட்டே தான் ஆகணும். கேட்டு தான் பார்த்துருவோமே. ஏடி அனன்யா, சொல்லிடி அக்கா. என்ன உனக்கு எதனா வேணுமா? நான் எடுத்துகிட்டு வரவா? இப்போ ஃபீவர் உனக்கு பரவாயில்லையா? அதெல்லாம் நேற்று சரியாயிடுச்சு, எனக்கு இப்போ ஃபீவரே இல்லை. நான் இப்போ எதுக்கு கூப்பிட்டேன்னா, ஒன்றும் இல்லைடி, நீ போ. ஓ, அருண் மாம்சை பற்றி கேட்கறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க மேடம். ஆனால் கேட்க முடியல. சரி சரி, இப்போ அவளுக்கு அருண் மாம்சை பற்றி நம்ம எதனா சொல்லணுமே. சரி சொல்லுவோம். என்னடி என்ன, நான் உன்னை கூப்பிடலையே, ஏன் திரும்புற? இல்லடி அக்கா, உனக்கு ஜுரம் சரியாயிடுச்சுல்ல? இப்போ உனக்கு சுத்தமாக ஃபீவரே இல்லை தானே? ஆமாடி, ஃபீவரே இல்லை. நேற்று ஈவினிங்கே சரியாயிடுச்சுடி.
எனக்கு எல்லாமே ஃபீவர் எல்லாம் சரியாயிடுச்சு. ஏன் கேட்குறேன்? இல்லை, உன் கூட அருண் மாமா வந்ததுனாலே என்னவோ தெரியல, இப்போ அருண் மாமாவுக்கு ஃபீவராக இருக்கு. நேற்று நைட்லேருந்து அருண் மாமாவுக்கு ஃபீவர் ஆமாம். அதனால அவர் ரூமை விட்டு வெளியில் வராமல் ரூம்லேயே படுத்துட்டு இருக்காரு. என்னடி அனன்யா, என்னடி சொல்ற? அருண் மாம்ஸ்க்கு ஃபீவரா? ஐயோ, அவங்க மாமாக்கு ஃபீவர் என்னோனே என்ன மாதிரி அதிர்ச்சி ஆகுறா. சரிடி அக்கா, நீ நடத்து. ஆனா என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலல்ல, வச்சுக்கிறேன். ஆமாடி அக்கா, உனக்கு தெரியாதா? மாம்ஸ்க்கு நைட்ல இருந்து ஃபீவர் ஆமா. அத்தை தான் டேப்லெட் கொடுத்து நைட்டு தூங்க வச்சாங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சதும் என்னமோ ஃபீவர் குறையலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அநேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சரிடி அக்கா, நீ இன்னைக்கும் ரெஸ்ட் எடு, வீட்டிலே இருந்து. நான் காலேஜ் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. என்ன, நான் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட போயிட்டு காஃபி வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு மாம்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்ல கேட்காம என்கிட்டவே இருந்தாங்கல்ல, அதான் அவங்களுக்கு ஃபீவர் வந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஐயோ, இப்போ நான் பார்க்கணுமே, அவரை எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே. காஃபி இவ எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறான், நம்ம போய் கொடுப்போமா? அதான் கரெக்டாக வரும். இவகிட்ட தான் எதையாவது பேசி பிட்டை போடணும். அனன்யா, சொல்லுடியாக்கா, என்ன வேணும்? அது வந்து காஃபி. உனக்கு காஃபி வேணுமா? சரி, மாம்ஸுக்கு கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு எடுத்துட்டு வரேன், சரியா? இல்லை, காஃபி நான் மாமாக்கு கொண்டு போறேனே. நீ கிளம்பு, உனக்கு தான் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் லீவ் தானே போடுறேன், வீட்டில் தானே இருக்க போறேன். அதனால தான் நான் கொண்டு போறேன் காஃபியை. நீ காலேஜுக்கு கிளம்பு, சரியா? உங்க மாமாவை இப்ப நீங்க பார்க்கணும், அதுக்கு தானே இந்த பிட்டு. இருடி இரு. சேச்சா, இல்லடி நிம்மி, உனக்கே கொஞ்சம் டயர்டா இருக்கும், நீ ரெஸ்ட் எடு. நான் என்ன சும்மா தானே இருக்கேன், எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? இதோ காஃபி எடுத்துட்டு போய் மாம்ஸுக்கு கொடுத்துட்டு நான் காலேஜுக்கு கிளம்புறேன், எனக்கு நிறைய டைம் இருக்கு, நீ ரெஸ்ட் எடு. ஐயோ, இவ சொன்னா கேட்க மாட்டா போல இருக்கு, இவ காலை வர்றாளே. ஐயோ நிம்மி, விடாதடி. இப்போ எப்படியாவது அந்த மனுஷனை நீ பார்த்தே ஆகணும். நம்மளால தானே அந்த ஆளுக்கு ஜுரம் வந்துருச்சு, நம்ம பார்த்தே ஆகணும். இங்க பாருடி, நீ காலேஜ் கிளம்பு, உனக்கு ரொம்ப டைம் ஆகுது. நான் என்ன சும்மா வெட்டியா தானே வீட்டில் லீவ் போட்டிருக்கேன். என்ன என்னால் ஒரு காஃபி கூட கொடுக்க முடியாது, நான் கொடுத்துக்கிறேன். நீ போ, நீ போயிட்டு குளிச்சு கிளம்பு, அதுக்கே உனக்கு டைம் ஆகிடும். நீ போ, நான் போயிட்டு அம்மா அம்சுக்கு காஃபி கொடுக்குறேன், போ. நிம்மியா இது எப்படி மாத்திருக்காரு எங்க மாமா? எங்க மாமா கில்லாடி தான். சரி, இன்னமும் இல்லடி அக்கா, இதுல எனக்கு என்னடி சிரமம் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் கொடுக்குறேன். இவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான், இரு. ஏய், நான் தான் சொல்றேன்ல, நீ போய் காலேஜ் கிளம்பு, காஃபி நான் கொடுத்துக்கிறேன், எனக்கு தெரியும் கொடுக்க. நீ போனா போ. என்னடி அக்கா, அருண் மாமாக்கு காஃபி கொடுக்க இவ்வளவு மெனக்கேடுற? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்காக நேற்று பாவம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே நான் போய் பார்க்கணும்ல, பார்க்காம இருந்தால் தப்பு இல்லை. ப்ளீஸ் டி, நான் போய் அருண் மாமாவை பார்க்கணும்டி. நான் போய் காஃபி கொடுக்குறேன்டி, என் செல்ல தங்கச்சி இல்லை. ஏண்டி நிம்மி, என் அக்காவை பற்றி எனக்கு தெரியாது, அவள் எப்போ எப்படி இருப்பான்னு? நீ ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே நீ தான் அருண் மாமாவுக்கு காஃபி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இருந்தாலும் சும்மா உன்கிட்ட விளையாடி பார்த்தேன். போ, அம்மா காஃபி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு போய் அருண் மாமா கிட்ட கொடுத்துட்டு அருண் மாமா பார்த்துட்டு வா, போ. தேங்க்ஸ் டி. அதுக்காக நீ எதுவும் நினச்சிக்காத, எனக்கெல்லாம் எதுவும் இல்லை. என்னால் அவருக்கு ஜுரம் வந்துச்சுல, அதனால் காஃபி கொடுத்துட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வரணும்ல, அதுக்காக தான். எப்போ தான் சொல்கிறேன்னு பார்ப்போமே. சரி, போ. அது மட்டும் இல்லை, மாம்ஸுக்கு ரொம்ப ஹெவி ஃபீவர். நேற்று நைட்டே ரொம்ப ஃபீவராக தான் இருந்தது. நீ ஃபீவர் அடித்து டயர்டாக இருந்ததுனால நீ தூங்கிட்ட, உனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் வந்து மாம்ஸை பார்த்துக்கிட்டோம். இப்போ நீ போய் பார்க்குறது தான் கரெக்டு, நீ போய் பார்ப்போம். சரிடி அனன்யா, நான் போய் பார்க்குறேன். என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இந்த ஆளை காணோம், எங்கே போயிட்டான்? மாம்ஸ், ஐயோ மாம்ஸே, மாம்ஸ் ஒருவேளை பாத்ரூம்ல இருக்கிறானா? இருக்கும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம்.
நான் நினைச்ச மாதிரி என்னை தேடி வந்துட்டா. சரி ரைட்டு. டே அருண், கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, என்னதான் பண்றான்னு பார்ப்போம். எங்கே தான் போனோம் இந்த ஆள்? இந்த ஆளை பார்க்க தானே வந்தேன். உடம்பு சரியில்லையேன்னு போனா போட்டுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இவன் ஆளையே காணும். மாம்ஸ், ஐயோ மாம்ஸே, எங்கேயா இருக்க? ஐயோ என் செல்லமே, உன்னை பார்த்தாலே என்னமோ ஆகுது இந்த மாமாவுக்கு. சரி இன்னைக்கு எதுவும் ஒன்று பண்ணக்கூடாது. மாமா கண்ட்ரோலா இருக்கு, ஓகேவா? இரு, உனக்கு எதனா ஒரு அதிர்ச்சி கொடுக்கணுமே. ரைட்டு. டே அருணே, அதையே செஞ்சிருடா. என்ன கதவு சாத்திர சவுண்டு கேக்குது? ஐயோ, இந்த ஆள் தானா? ஐயோ ஆமா, இவனே தான். எதுக்கு இப்ப கதவை சாத்தனான்னு தெரியலையே. ஏண்டி நிம்மி வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டேடி. ஐயோ போச்சு போச்சு. ஏண்டி நிம்மி, நீ உனக்கு இப்ப காஃபி கொடுத்தே ஆகணுமா? இந்த ஆளு நீ பார்த்தே ஆகணுமா? இப்ப வசமா மாட்டினியா? ஐயோ, இவன் பார்வையே சரியில்லையே. என்ன என்ன பாக்குற? என்ன எறும் பக்கம் வந்திருக்க? அது வந்து மாம்ஸ், உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா கொடுக்க சொன்னாங்க. சரி எடுத்துட்டு வந்தல, கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இங்க என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன நம்ம கிட்ட இப்படி எதிர்றான்? சரிடி நிம்மி, இதுதான் சமயம். இவன் கோபமா இருக்கும்போதே இந்த ரூம்ல இருந்து ஓடி போயிடு. அது ஒன்றும் இல்லை மாம்ஸ், நான் வந்தேன்னா நீங்க ரூம்ல இல்லையா, அதான் அப்படியே தேடிக்கிட்டே நின்னுட்டேன். இப்போ நீங்க வந்துட்டீங்கல்ல, இந்தாங்க காஃபி வாங்கிக்கோங்க, நான் போறேன். இப்ப நீ எப்படி போக? நான் தான் கதவு தாப்பால் போட்டேனே, எப்படி போக? அததான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் மாம்ஸ். எதுக்கு கதவெல்லாம் தாப்பால் போட்டீங்க? என் ரூம்ல நான் வரும்போது எப்பவும் அப்படிதான் வருவேன். அதான் கதவு தாப்பால் போட்டு உள்ள வந்தேன். இல்ல, இப்பதான் நான் உள்ள இருக்கேனே, நீங்க திறந்து விட்டீங்கன்னா நான் போயிடுவேன் மாம்ஸ். நான் திறந்து விட்டா தானே உன்னால போக முடியும். நான் தான் திறக்க மாட்டேனே. ஐயோ நிம்மி, காலையிலேயே மாட்டினடி. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவன் பார்வையும் வர சரியில்லையே. ஐயோ கிட்ட வரானே. ஐயோ நிம்மி, இன்னைக்கு மட்டும் எதனா நடந்தது, உனக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் தாண்டி. மாம்ஸ், என்ன காஃபி வேணுமா என்ன? நீங்க அங்க நின்று கேட்டாலுமே நான் கொடுத்துருப்பேனே. எதுக்கு இவ்வளோலாம் பக்கத்துல வந்துக்கிட்டு? இந்தாங்க. வேணும் தான், காஃபி இல்லை, வேற ஒன்றும் வேணும். நீ எப்படியா இருந்தாலும் அதை கொடுத்துட்டு தான் போகணும். நீ கொடுக்கலனால நான் வாங்கிட்டு தான் அனுப்புவேன். ஐயோ ஆரம்பிச்சுட்டானே. நிம்மி, இன்னைக்கு உனக்கு பாடதான், கன்ஃபார்ம் பாடதாண்டி. என்ன எதுக்கு இப்போ தள்ளி போற? சரி சரி, நீ எவ்வளோ தூரம் வேணா போ. ஏன்னா இந்த ரூம்ல இப்போ நீயும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம். நம்ம எப்படி வேணாலும் ஓடி பிடிச்சி விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எவ்வளோ தூரம் போறியோ போ. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த செவத்துக்குள்ள தானே போய் ஆகணும். போ. ஐயோ மாம்சே, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு இந்த காஃபியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்னன்னா நேற்று மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியே. உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா என்ன? ஆமா, எப்படி எனக்கு ஃபீவர் வந்து தெரியுமா? உங்ககிட்ட இருந்து தாண்டி வந்தது. என்ன சொல்றீங்க? என்கிட்ட இருந்தா? என்கிட்ட இருந்து எப்படி உங்களுக்கு? நேற்று நீ மாத்திரை போடுறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு வந்தேன்ல, அந்த மருந்து நான் உனக்கு கொடுத்தேன். உங்ககிட்ட இருந்த ஜுரம் எனக்கு வந்துருச்சு. என்ன சொல்றீங்க மாம்ஸ்? எனக்கு புரியலையே. ஐயோ, புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லியா? அது வந்துட்டு என் கொழுக்கட்டை நேற்று நான் உனக்கு கட்டி பிடிச்ச மொத்தம் கொடுத்தேன்ல, அது ஏன் கொடுத்தேன் தெரியுமா? நீ கூட கேட்டியே உடம்பு சரியில்லையே, எங்கேயாவது பாவம் பார்க்குறியான்னு. அந்த ஜுரம் சரியாகணும் தாண்டி நான் கொடுத்ததுனால உங்ககிட்ட இருந்த ஜுரம் எனக்கு வந்துருச்சு, உனக்கு சரியாயிடுச்சு. அதான் நேற்று இந்த ஆளு உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜுரம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரா? காலையில் இவரை தேடி வருவேன்னு சொன்னாரே, அதுக்கும் இதுதான் மீனிங்கோ? ஓய் பப்பாளி. ஐயோ மாம்சே, என்னையா புதுசா பேர் வச்சுட்டு இருக்க? என்னடி, என் பொண்டாட்டிக்கு நான் எப்படி வேணாலும் செல்ல பேர் வச்சு கூப்பிட வேண்டி, அதையும் நீ கேட்குற? நீ எல்லாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. சாரி மாம்ஸ், நான் கூட நேற்று உன்னை தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இப்போ உனக்கு ஃபீவராக இருக்கே, அதுக்கு என்ன பண்ணுறது?
அதுக்கு கூட ஒரு நல்ல வழி இருக்குடி. அதுக்கு தான் இப்போ அந்த தாப்பால போட்டது. இப்போ நடத்திடலாம். நாம அதை நடத்தணும்னு வச்சுக்க, எனக்கு ஜுரம் சரியாயிடும். அட பாவி சண்டாளா, நீ இன்னமும் திருந்தலையா? கொஞ்ச நேரத்துல உன்னை நல்லவன நினைச்சிட்டேனே. ஐயோ மாம்சே, நீ நல்லவனா இல்ல கெட்டவனாயா? ஏன்யா இப்படி அந்நியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசுற? சீச்சி, நான் நல்லவனா தான் இருந்தேன் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் நல்லவனா தான் இருந்தேன். எப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் கை தவறி கால் தவறி மற்றதெல்லாம் தவறிச்சோ அப்பல இருந்து ரொம்ப கெட்டவனாயிட்டேன்டி. என் போலி நான் ரொம்ப கெட்டவனாயிட்டேன்டி. ஐயோ மாம்சே, நீ இப்படிலாம் பேசாதீயா. நீ இப்படிலாம் பேசுறத பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கியா. நெஞ்சு ஒரு பக்கமா வலிக்குதியா. ஐயோ, நெஞ்சு வலிக்குதா? ஏன்டி இவ்வளோ லேட்டாக சொல்ற? இரு, மாமா வந்து தொட்டு பார்த்தேன்னு வச்சுக்க, எல்லா வழியும் சரியா போயிடும்டி. என்னடி பாப்பாளி, ஏன் அங்கே போயிட்டேன்? ஓ, இங்கேருந்து எதனா பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் வந்துடும்ல. இரு மாமாவும் கொஞ்சம் கிட்டக்க வரேன். ஐயோ மாம்சே, ஏயா எதுக்கு இப்படியெல்லாம் டபுள் டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு நீ கண்டிப்பா இன்னைக்கு பாட கட்டிடுவ போல இருக்கே. ஐயோ மாம்சே, அப்படி பார்க்காதயா. இங்க பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைதான் உன்னை பார்க்கறதுக்கு தைரியமா ரூமுக்கு வந்தேன். அப்படி இருக்கிற போது நீ என்ன இப்படியெல்லாம் பார்க்கலாமா? வேணாம், சொன்னா கேளியா? நான் எதுவுமே பண்ணலைன்னா எப்படிடி? அப்போ எப்படி எனக்கு காய்ச்சல் சரியாகும்? எனக்கும் காய்ச்சல் சரியாகணும்ல. அதுக்கு மருந்து நீ கொடுக்கணுமா இல்லையா? நேற்று மாமா உனக்கு கொடுத்தல, அந்த மருந்து கொடுக்க போய் தானே உனக்கு சரியாச்சு. இன்னைக்கு மாமாவுக்கு நீ கொடுக்கணுமா இல்லையா? இதை நானே கேட்கக்கூடாது, நீங்கள் தான் கொடுத்துருக்கணும். அது சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நானே கேட்டு வாங்கிக்கிறேன். இரு, பக்கத்தில் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ மாம்ஸ், ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். ஏ பப்பாளி, கண்ணை தேடி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். தெர கண்ணு. என்னடி என்ன பார்க்குற? என்னடா, எப்பவுமே வேணாம் வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். எதையாவது பண்ணிட்டு தானே விடுவான். இப்போ டீசெண்டாக நிற்கிறானே பார்க்குறியா? இல்ல இல்ல, நீ இல்லை இல்லைன்னாலும் நீ அதை தான் நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என் பப்பாளி பழமே. என்ன மாம்ஸ், பரவாயில்லையே, நீங்க மாறிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சி அப்படிலாம் தப்பா நினைக்காதடி. எப்பவுமே அருண் ஒரே மாதிரி தான். அப்புறம் ஏன்டா எதுவுமே பண்ணலன்னு யோசிக்கிறியா? ஏன்னா உனக்கு காய்ச்சல் போகணுன்னு தான் நேற்று உனக்கு நான் அந்த மருந்தை கொடுத்தேன். இப்போ எனக்கு காய்ச்சலாக இருக்கு. இப்போ வந்து உன்கிட்ட இருந்து அந்த மருந்தை வாங்கினா உனக்கு திரும்ப காய்ச்சல் வந்துடும் இல்லடி. இப்போ தான் உனக்கு சரியா இருக்கு. அதனால எனக்கு காய்ச்சல் சரியானோடனே நான் என்னென்ன வேணுமோ எல்லாமே வட்டியை முதலமா சேர்த்து வாங்கிப்பேன்டி. என் பப்பாளி. என்னடி ஆண்ட்ர, உனக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு தான் தள்ளியே நிற்கிறேன். எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறேன் பாரு. இல்லைன்னா நல்லா இருக்க அருணை மட்டும் இருந்திருந்தேன், எப்பயும் உங்களை பாஞ்சிட்டு இருப்பேன்டி. அப்ப என்ன இப்ப எதுவும் பண்ண மாட்டியா மாம்சே? உண்மையாவே எதுவும் பண்ண மாட்டேன்ல? என்னடி எதனா பண்ணணுன்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. என்ன எதனா வேணுமா என்ன? ஐயோ, நீ வேற ஒண்ணு. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ அந்த தாப்பால திறந்து விட்டினா நான் ஓடிடுவேயா. ஏய், நான் தாப்பாளி போடலடி. சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக தான் கதவை சாத்துன மாதிரி ஆக்டிங் பண்ணு. போய் பாரு போ. நீ கதவை திறந்தினா திறந்துக்கோ போ. அப்படியா? சரி சரி, நான் போறேன். இப்ப உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? பரவாயில்லனே சொல்லலாம் தான். பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் தான். சரியா, நீ ஃபீல்லாம் பண்ணாத. எனக்கு ரொம்பலாம் ஃபீவர் இல்லை, சும்மா லேசான காய்ச்சல் தான். சரியா? இல்ல, அனன்யா சொன்னா உங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் நைட்டெல்லாம்னுட்டு. அத்தையும் அம்மாவும் தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு. எனக்கு தெரியாது. நான் காய்ச்சல் அடிச்சு விட்டதுனால ரொம்ப டயர்டாக இருந்தனால தூங்கிட்டேன் மாம்ஸ். அதனால எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லடி, சும்மா காய்ச்சல் அடிச்சது தான். அவங்களாம் பயப்படுவாங்கல்ல காய்ச்சல் வந்துச்சுனாலே, அந்த ஒரு பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. இதோ உன் முன்னாடி நல்லா தானே நின்று பேசிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. போதுமா? இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது, ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ரொம்ப உடம்பு கொதிக்குதே. சே, அதெல்லாம் எதுவும் இல்லை, சரியாயிடும். சரியா? கொஞ்சம் ஃபீவர் அதிகமாக தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். எதுவும் சரியாயிடும். நீ எனக்கு தொடாத.
இங்க பாருடி, எமோஷன் ஆகி இப்போ எதுவும் கட்டிக்கிட்டு பிடிச்சிடாத, சரியா? எது வந்தாலும் நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதான் உனக்கு காய்ச்சல் சரியா இருக்கு, பாத்துக்க. புரியுதா? என்னடி ஏன் நின்னுட்டு இருக்க? போ. நான் தான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. கதவையும் தாவலாம் போடல, நீ போலாம் போ. ஏய், நான் சொல்றேன். ஏய், சொன்னா கேளுடி. வேண்டாம், இப்பதான் உனக்கு சரியாச்சு, சொன்னா கேளு. நாங்களாம் எந்த பொருளையும் வாங்கி வச்சுக்கிறது இல்லை, திருப்பி அப்பப்போ உடனே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, எனக்கு சரியாகணும்னு நீங்கள் மருந்து கொடுத்தீங்க, இப்போ உங்களுக்கு சரியாகணும்ல, அதை நான் திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இது. என்னடி இப்படி பண்ணிட்ட? ஐயோ, காய்ச்சல் எங்க போச்சுன்னே தெரியலடி. அப்பா, இது கிடைக்கணும்னா எனக்கு டெய்லியும் காய்ச்சல் இருந்தா கூட ஓகே தாண்டி.